சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் துவக்கி வச்சாரு, ஃபிளாக் ஆஃப் பண்ணாரு. இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேனில் இருக்குது. ஒரு டெலிமெடிசின் சொல்யூஷன், லைவாக பேஷண்ட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் லைவாக பேஷண்ட் டாக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக பிளட் டொனேஷன் கேம்ப் எடுத்து பண்ணலாம். அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்டு. ஒரு 10 ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் கார்டியாலஜி, பல்மினாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஜென்ரல் மெடிசன், அது மாதிரி ஒரு 10 ரேஞ்ச் கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக 2-3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். $50 லட்சம். தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இல்லை, தொடர்ந்து வந்து ஒரு 5-6 கேம்ப் நடந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். இது ரோட்டரி வந்து இது தொடர்ந்து நம்ம பண்ணிதான் அதே மாதிரி தான். ஒரு 1 லட்சம் 170 கிளப்ஸ் இருக்குது சென்னையில். இப்போ ஏரியா பிரிஞ்சிருக்கு. 80 கிளப்பும் வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஹயர் பண்ணி அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்னே க்ரௌண்ட் ஒர்க் பண்ணுவோம். மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம், ஆட்டோமெட்டிக் பண்ணி மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோசிஸ் போட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதுதான் இதோட அதாவதுங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல என்ட்ரி போடுவாங்க. அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறாங்களோ அந்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு என்ட்ரி ஒன்று போடுவாங்க. அவங்க எந்த குறைய இருக்கோ அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி கன்ஃபைன் டு சென்னை தானே? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து ராமச்சந்திராவில் பண்ணுவோம், காவேரியில் பண்ணுவோம், ஸ்பாட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு 5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஆளுங்க எங்கே கேம்ப் பண்ணுறப்போ அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் ரோட்டரி டைப் இருக்குது. இந்த மாதிரி வேனு ராமச்சந்திராவுக்கு கொடுத்துருக்கோம். தனியார் ஹாஸ்பிட்டல் தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக தான் எனக்கு. யார் வேணா அவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா? இந்த வேன் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அந்த கேம்ப் தான் வரும். ஒரு ஏரியாவில் கேம்ப் நடத்துறது தான் அந்த வேன் வரும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி ரோட்டரி பண்ணுவாங்க. ஸோ ரோட்டரி ஆல்வேஸ் இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறது அவங்க வேலை. நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறதுக்காக இந்த வாகனம் பண்றீங்க. அதுக்கு ஏதாவது வருமான உச்சவரம் மாதிரி எதாவது வச்சிருக்கீங்களா? இதுல வருமானம் வரும். அதுதான் வந்து 3 பேர் இணைஞ்சு பண்றோம். ரோட்டரி, பே ஃபோர்ஜ், காவேரி 3 பேர் இணைஞ்சு பண்றதை நாங்க வந்து அப்சர்வ் பண்றோம். டோட்டலா எத்தனை மொபைல் வெல்ஃபேர் கிளினிக் இருக்கு? Last year, month of September, Wayfo எங்க கம்பெனி வளாகத்துல ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் முகாம் கண்டக்ட் பண்ணாங்க சதீஷ். அதில் காவேரி, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ராஜன் ஐக்கியர் எல்லாரும் கம்பெனியில் வந்து லோக்கல் கம்யூனிட்டி இன்னொரு செங்கல்பட்டில் இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதாக வேறு ஏதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, போஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ரோட்டரி மூலமாக நாங்கள் பண்ணுறோம். இதுதான் பெரிய விஷயம். கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட்டை சப்போர்ட் பண்ணுறோம், ரோட்டரி சப்போர்ட் பண்ணுறோம். ரோட்டரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை யார் யாருக்கு தேவையோ அவங்கள போய் இங்கே சேர்ந்து எடுக்கலாம். 2 வருஷமா ஆப்ரேட் ஆகும். ஒன்று வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுக்கணும். ரோட்டரி டைரக்ட் ஃபண்டு இப்போ ஒரு 1 கோடி செலவு பண்ணி ராமச்சந்திராவுக்கு டொனேட் பண்ணிருக்கோம். கார்டியாலஜி பஸ் இதெல்லாம் பஸ்ஸும் அன்றைக்கி வந்து ஸோ நாங்கள் டொனேட் பண்ண எல்லா பஸ்ஸும் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் கேம்புக்கு வரும். அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப். நாங்கள் வந்து பே ஃபோர்ஜ் இடத்த வந்து ஹையர் பண்ணோம். அங்கே இருக்க செங்கல்பட்டு மக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ ஒரு கேம்ப் பண்ணிட்டு போகிறது இல்லை, போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அங்கே